8 மணிக்கு வர வேண்டிய மனுஷன் 9 மணிக்கு வரான்யா. ஆஹா, சக்கர் வந்துட்டாங்கடா கோவிந்தா. எஸ்கேப்டா கோவிந்தா. ஏடா போடவே. ஏடா இந்தியால எந்த மூல முடுக்கு போனா வர முடியுமா? சார் டிக்கெட் பின்னாடி எடுத்துருக்காங்க சார். சார் குமார் சார் +1. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். டிக்கெட் 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 தாமா. டிக்கெட் தான். டிக்கெட் தாமா. டிக்கெட் எடுக்க சொல்றியா? உன்னை உள்ள வைக்க சொல்றேன். மணி சார், பின்னாடி ஒன்றும் ப்ளஸ் இல்லையே. சொன்னானே. சரி நான் பாத்துக்கிறேன். தம்பி பின்னாடி யாரும் எடுக்கலையா? கீழே இறங்கு. வா வா வா. பின்னாடி எடுத்துருக்காங்க சார். பின்னாடி யாரும் எடுக்கலையாப்பா? சார் கையை பின்னாடி எடுத்துருக்காங்க சார். யார் எடுத்திருக்க? ஆளை காட்டு. யாரு? ஆளை காட்டு. காட்டுப்பா. அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் சார். இந்தாமா இந்தாமா. ஏமா ஒன்னதான் இவருக்கு டிக்கெட் எடுத்திருக்கியா? அங்க பார்ப்பா. இல்லையே சார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டவங்களுக்குலாம் நான் ஏன் சார் டிக்கெட் எடுக்கணும்? ஏய் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்கற, டிக்கெட் எடுக்க தெரியாது? அந்த பொண்ணை வேற சைட் அடிக்கற. சார் வேணாம் சார். உண்டு பையனை கட்டு இல்ல ஜீப்ல ஏறு. பையனை கட்டியா? சார் கட்டுறேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீ வாயா. கட்டியா? எடு பணத்தை. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சைட் அடிக்க தெரியுதுல? 2000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிருக்க வேண்டியதானே? போ இப்போ உனக்கு கட்டு போகல. போ போப்பா. வா பூஜா. என்ன இந்த நேரத்துல? இன்னும் தூங்கலையா? நான் வேற டென்ஷன்ல இருக்கேன்பா. ஏன், ஏதாவது எக்ஸாம்ல கோட்டு விட்டுட்டியா? அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்களா? எஃப் பிளாக்ல வாசன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இன்னும் வரல. லேட் நைட் வேற ஆயிடுச்சா, அதான் டென்ஷனா இருக்கு. எஃப் பிளாக்ல வாசுவா? ஒருவேளை அந்த நரம்பனும் வாசு கூட திருச்சிதான். ஓ, அவன் இங்கதான் இருக்கானா? உனக்கு வாசு தெரியுமா? எஃப் பிளாக்ல வாசுவா? எனக்கு தெரியாதுப்பா. ஏய் என்னப்பா, டெய்லி நீ ஏற பஸ் ஸ்டாப்ல தான் அவரும் பஸ் ஏறாரு. வீட் கலர்ல ரொம்ப உயரமா அழகா இருப்பாரு தெரியுமா? அது சரி, அவன் காணும்னா நீ எதுக்கு டென்ஷன் ஆற? நீ போய் நிம்மதியா படு. எவன் எப்படி போனா நமக்கு என்னப்பா? இல்ல இல்ல விஜி, அவரும் கல்யாணம் ஆகாத பேச்சுலர். அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, இங்க தனியா இருக்காரு. நாம தானே அவரை பாத்துக்கணும். அலையறாளே. என்ன? அவன் பேரே சரியில்லை. என்ன பேர் சொன்ன நீ? எஃப் பிளாக் வாசுவோ ஃப்ராடு வாசுவோ? அந்த பொறுக்கி பையன் எங்க தண்ணியை போட்டுட்டு பிளாட் ஆகி எந்த ரோட்ல கவுந்து கிடக்குறானோ? தொலைஞ்சது சனி என்ன விடுமா? சும்மா நீ அவரை நேர்ல பார்த்ததே இல்லன்னு சொல்ற, பார்க்காமே தப்பு தப்பா பேசுற. இஸ் a very nice guy. இல்ல பூஜா, நாட்டு நடப்பதா சொன்ன. ஒரு சமயம் டிக்கெட் எடுக்காம பஸ்ல போய் கண்டக்டர் புடிச்சு போலீஸ்ல மாட்டி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க போறாங்க. அவன் நல்ல தாட்டே வராதா? அவர் ஏன் பஸ்ல டிக்கெட் எடுக்காம போகணும்? அப்படியே போனாலும் போலீஸ் எதுக்கு அவரை பிடிக்கணும்? பிடிக்க மாட்டாங்களா? ஐயோ, உன்னை போய் கேட்டேன் பாரு. போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? சூட் பண்ண இங்கதான் இருக்கா? என்னடா முறைக்கிற? தப்பிச்சிட்டல? இந்த தடவை தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த தடவை என்கிட்ட தப்பவே முடியாது. என்னடி என்ன எப்படி உள்ள தள்ளுறதுன்னு பாக்குற? திருச்சியில விட்டுட்டேன், இங்க விட மாட்டேன். உன்னை எப்படியாவது ஊரை விட்டே துரத்துறேன் பாரு. ஊரை விட்டு துரத்தலாம் தானே நினைக்கிற? டேய், என் கால்ல விழுந்து உன்கிட்ட இனிமே நான் மோத மாட்டேன். என்ன விட்டுடு விஜின்னு உன்னை சொல்ல வைக்கிற பாருடா. இவளை இப்படியே விட்டா சரியா வர மாட்டா. எங்க காணோம்? என்னடா பயந்து ஓடிட்டியா? அட பாவி, உன்னை
வந்துட்டான்டா எவனோ. ஐயோ, இதுவரை நமது ஆண்டு விழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி பேசி வந்தோம். இனி நேற்று இரவு நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்முடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் மதன் சார் நமக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம் தானே தலைவரை நேற்றிரவு 11 மணி அளவில் நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் யாரோ ஒரு சமூக விரோதி தீய சக்தி பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறான். ஓவர்ரா. அந்த ஆயுதத்தை இங்கு வந்திருக்கும் எனது நண்பர் கைரேகை நிபுணர் திரு லோகர்களின் உதவியுடன் அந்த கைரேகையை வைத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள மதன் சாரை அந்த பயங்கரமான ஆயுதத்தை காட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காட்டுங்க சார், காட்டுங்க. வெளியில எடுத்து மக்களுக்கு காட்டுங்க சார். காட்டுறது என்னையா இது? பாத்து, இதுதாண்டே என் தலையை தாக்குற பயங்கர ஆயுதம். இதை வச்சு குத்தாலையை கண்டுபிடி. என்னையா கல்கண்டு மாதிரி இருக்கு? தலையா தண்டவாளமையா அது? என்னய்யா? கவுந்துட்டியா? என்னய்யா பாத்துட்டே இருக்க? இதுல எங்கேயா போய் நான் கைரேகையை முடிஞ்ச கண்டுபிடிப்பேன்? வரைக்கும் கண்டுபிடி. குழப்ப கெடுத்துட்டீங்களா? இந்த கல்கண்டு மாதிரி இருக்கிறது ஒட்ட வச்சா கைரேகை கிடைக்காதோ? ஏன் மூச்சு வாங்குது? உன்னை நம்பி டேபிளே போட்டுருணும். நான் சமூக விரோதியா? தீய சக்தியா? என்னையா மாட்டி விட பார்த்த? பாசு, கிடைச்சிருச்சு. என்னைய தாக்குன இன்னொரு ஆயுதம் கிடைச்சிருச்சு. போயா. என்ன போயாங்கிற? எவ்வளவு கவனமா கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, பாத்தியா? இதை வச்சு குத்தோலையா கண்டுபிடிச்சு போடலாம்ல? ஆஹா, நமக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சேடா. சமாளிச்சிட வேண்டியதான். கைரேகை வச்சு புடிச்சலாம் நினைக்கிறியா? அது இல்லாமலே உன்னை காலி பண்றேன். கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா இவ்வளவு பெரிய மனுஷனை அபார்ட்மெண்ட் குள்ளேயே ஒருத்தன் செருப்பால் அடிச்சாங்கிற விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுச்சுன்னா உங்க மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. வரேன். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். காலிடம் அவனே. டாக்டர், எங்கய்யா என் ஒத்த கண்ணை காணும்? கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போட்டீங்களா? சங்கால் அடிச்சவன போய் கேளு. கேக்குறேன். ஏய், நான் கணேஷ் பேசுறேன். ஏய் கணேஷ், எப்படிடா இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். நீ இல்லாம தான் போர் அடிக்குது. அம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா எப்படிடா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும்டா. அப்பா என்ன பத்தி எல்லாம் கேக்குறாருடா. என் மேல இந்த கோவம் போயிடுச்சுல. கோவமா? சீச்சி. வாசு, சாரிடா. என்னால் தானே எல்லா பிரச்சனையும். அதை விடுறா. எனக்கு இங்க வேலை கிடைச்சிருச்சு. நல்ல கம்பெனி, நல்ல சேலரி, எம்டி தங்கமானவரா. எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. நீ தான் பெரிய மனுஷன் ஆயிட்ட. ஃபோன் பண்றதே இல்ல. ஆனா மதன் சார் ஃபோன் பண்ணாரு. அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? யாருப்பா போன்ல? வாசுப்பா. போன்ல பேசுறது நீதான் சொன்ன. பேச சொல்லிட்டாரா? சரி, நீ ஆபீஸ்க்கு எப்படிடா போற? பஸ் தாண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் போக போக சரியாயிடும்டா. கணேஷ், சரி, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா கூப்பிடுறாங்க. வரேன்பா. அப்பா, எப்படி இருக்கானா? நல்லா இருக்கேன்னு சொன்னான்ப்பா. வேலையெல்லாம் பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எப்படி போறான்? பஸ்ல தான். ஏன் பஸ்ல போகணும்? எதுக்குப்பா கஷ்டப்படணும்? அவன் 2 வீலர் இருக்குல்ல, அதை அனுப்பிச்சு வச்சிரு. எஸ், வாசு ஜாலி தான்டா. ஏட்ரி, பேக்ல இருக்கிறது ஏட்ரி. ஏய், பேக் கிக்குனத. சரி, ஃபியூஸ் கேரியர் எடு. இதை வச்சே நான் உன்னை இந்த ஊரை விட்டு துரத்திடுறேன். வேண்டாம், கிட்ட வராத. தனியா இருக்கும்போது என் கைய பிடிச்சிடுச்சேன்னு கத்துவேன். கத்துடி, கத்து. என்ன என்ன பண்ண கூப்பிட்டேன்னு கத்திடுவேன். பண்ண கூப்பிட்டேன் கூட கத்திக்கோ. வேண்டாம். ஏய், இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. மரியாதை துப்பட்டா என் கைக்கு வரணும். டாக்டர்,
எல்லாரும் முகத்தை போட்டோ எடுத்து வீட்டுல தானே மாட்டுவாவ. எவனோ ஒரு முகம் தெரியாதவன் என் முகத்தை போட்டோ எடுத்து என் முகத்திலே மாட்ட வச்சுட்டானே. அந்த முகம் தெரியாதவன் யாரு?